அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகம் 2026 நாளில் செய்யப்படும் வழிபாடுகளும் அவற்றின் அற்புத மகிமைகள் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று மாசி மகம். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணையும் நாளேதான் மாசி மகம் ஆகும். இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி என்று வருகிறது. இந்த ஆண்டு மாசி மகத்தன்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு நமக்கு மகம் நட்சத்திரம் முதல் நாளிலும் பௌர்ணமி திதி மறுநாளும் வந்திருக்கிறது. மாசி மகத்தன்று செய்யப்படும் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக புனித நீராடல் குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு சடங்குகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு காரணம் உள்ளது. இவை அனைத்துமே பாவங்களை போக்கி புண்ணியங்களை அளித்து நமக்கு பெரும் நன்மைகளை தருவதாகும். தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்குமே தனித்தன்மை இருப்பது போல மாசி மாதம் ஆன்மீக ரீதியாக மிகுந்த மகத்துவம் பெற்றது. மாசியை கடலாடு மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் அழைப்பதுண்டு. இந்த மாதம் இறை வழிபாடு, தான தர்மங்கள், விரதங்கள் ஆகியவற்றிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மாசி மாதத்தில்தான் மகா சிவராத்திரி, மாசி மகம் போன்ற உயர்ந்த விசேஷ நாட்களும் வருகின்றன. இவை அனைத்துமே பாவங்களை போக்கி மனிதர்களை துன்பங்களிலிருந்து விடுபட வைக்கக்கூடியவை. அதிலும் மாசி மகத்தன்று வழிபாடு, தானம், தர்ப்பணம், விரதம் என எதை செய்தாலுமே அதனுடைய பலன் பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். மாசி மகம் அன்று செய்யப்படும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னென்ன மகிமை உள்ளது என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் இணையும் புனித நாளே மாசி மகம். இந்த நாள் பாவ நிவாரணம், பித்ருக்கடன் நிவர்த்தி, தீர்த்த ஸ்நானம் ஆகியவற்றிற்கு மிகச் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கும்பகோணம் நகரில் கும்பேஸ்வரர் கோவில் அருகிலுள்ள மகாமக குளத்தில் நீராடுவது இந்த நாளின் முக்கிய வழிபாடாக கருதப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை வருவதை மாசி மகம் என சொல்லுவதைப் போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதை மகாமகம் என்கிறோம். இந்த நாளில் இந்த குளத்தில் நீராடுவது உலகில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளிலுமே நீராடிய பலனை தரும் என்கிறார்கள். மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலுமே புண்ணிய நதிகள் எழுந்தருளுவதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் பாவங்களை போக்கிக் கொள்ள புனித நீராடுவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி பிரம்ம தேவரின் அருள் வாக்கின்படி 12 புனித தீர்த்தங்களின் தெய்வீக சக்திகள் மகாமக குளத்தில் சங்கமிக்குவதாக நம்பப்படுகிறது. இதனால் அந்த நாளில் மகாமக குளத்தில் நீராடுவது அனைத்து தீர்த்தங்களிலுமே நீராடியதற்கு சமம் என போற்றப்படுகிறது. அனைவரின் பாவங்களையும் போக்கும் புண்ணிய நதிகளான கங்கை, காவிரி போன்ற நதிகள் மனிதர்கள் வருடம் முழுவதும் நீராடி தங்களின் கரைத்த பாவங்களை போக்கிக் கொண்டு மீண்டும் தங்களின் புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் வந்து நீராடுவது ஐதீகம். மாசி மக நாளில் சிவபெருமான், பார்வதி தேவி மட்டுமின்றி முருகப்பெருமான் வழிபாடும் சிறப்பிடம் பெறுகிறது. முருக பக்தர்கள் புத்திரபாக்கியம் வேண்டி விரதம் இருந்து வழிபடுவர். மகம் நட்சத்திரம் பித்ரு தேவ நட்சத்திரம் என போற்றப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் மிகவும் சிறப்பானது. மாசி மகம் நாளில் தான் கடலுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்ட பூமியை வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மீட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதனால் மாசி மகத்தன்று பெருமாளை வழிபடுவதும் நன்மை தரும். மாசி மகம் அன்று பார்வதி தேவி தட்சிணியாயினியாக அவதரித்ததாக சொல்லப்படுவதால் இந்த நாளில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை பார்வதியின் அம்சமாக கருதி மங்கள பொருட்களை தானமாக வழங்குவது நல்லது. சாஸ்திரங்களில் மாசி மகன் தினத்தில் புனித நீர் நிலைகளில் நீராடுவதை பித்ரு மகா ஸ்நானம் என குறிப்பிடுகிறார்கள். இந்த நாளில் அனைத்து நீர்நிலைகளிலுமே அமிர்தத்தன்மை கலந்திருக்கும் என்பது ஐதீகம். குளம், ஆறு, கடல் என எந்த தீர்த்தத்திலுமே நீராடுவது பாவங்கள், தோஷங்கள் நீங்க, முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்க, நமக்கும் ஆரோக்கியம், நன்மைகள் பெருக உதவும் என நம்பப்படுகிறது. மாசி மகத்தன்று நீர்நிலைகள் அருகே தர்ப்பணம் அளிப்பதால் 7 தலைமுறையிலான பித்ருக்களின் ஆசீர்வாதம் பெறலாம் என சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை அதிகரிப்பதற்கான புனிதமான நாளாக மாசி மகம் விளங்குகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.